ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் நம்ம த ரிக்ரெஸ்ட் சன் ஆஃப் டியூக் இஸ் அன் அசசின் மானுவாவோட எபிசோட் 9 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் கடைசியாக பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ கிரான்ஸ் வந்து செத்து போனான்னு நினச்சவனை வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட பார்க்குறான் இல்லையா, அதனால் பயங்கர பயத்தோடு வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இதில் வந்து கிரான்ஸ் வந்து இவனோட கண்ணியே இந்த அளவுக்கு கொலராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனால் திரும்ப கூட முடியல. ஸோ அதே மாதிரி நம்ம கடைசியாக பார்த்த மாதிரி அந்த ஒன் பஞ்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிடலாம். பஞ்சில் ஒரு கிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏன் வந்து கொண்டாலும் பேசக்கூடாது கிரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிரான்ஸ் கிட்ட போயிட்டு நீ பின்னாடி வந்து என்ன பண்ணுவியோ நான் வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், பட் இன்னொரு வாட்டி பார்த்தோன்னா அவனை வந்து வீல் சேரில் தான் கிராஜுவேட் பண்ண விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை பார்த்தோன்னே அவன் பயங்கரமாக பயப்படுறான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவனோட லைஃப் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் போலே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹீரோ வந்து போயிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் லைப்ரரியில் இவன் வந்து ஒரு ஹீரோவா இல்லை ஒரு டவுன்ஃபாலா, ஸோ சியான் மேலே வந்து நான் ஒரு க்ளோஸான கண் வந்து வச்சுருக்கணும் போல் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து புக்கை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இது இங்கே இல்லையே அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து டக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் இதுக்காக தான் வந்து எவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கையில் புக்கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஓ ஸ்டூடெண்ட் வந்து எப்படி உள்ளே வந்தீங்க, ஸ்டூடெண்ட்லாம் வந்து இங்கே அலோடு இல்லையே அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து சியான் தானே, நான் கரெக்டாக சொன்னேன்னா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரிசர்ச்க்காக ரொம்பவுமே தேவைப்படுது, அந்த புக்கை தரீங்களா அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது அஃப்கோர்ஸ் இருந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து கொடுக்குறான். ஸோ கொடுத்தோடனே அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா இன்ஸ்ட்ரக்டர் செரிக்? இல்லை. ஸோ இந்த அசசின் ஆர்கனைசேஷன் ஹாலோட மாஸ்டர் ஆஃப் மிஸ்ட் செரிக்கானிக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது உனக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து செரிக்காவோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு அவங்க ஆர்டினரியான ஒரு ஆள் தான் நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து லைஃப்பில் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இவனோட அகாடமியில் வந்து லைட்டாக லோ ஆகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவுன்சிலிங் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களாம் வந்து புள்ளி பண்ணும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து லைக் ஓன் பிரதர் மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஹியூமனிட்டிக்கு வந்து அந்தளவுக்கு தரலனாலும் நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட் பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த பர்சன் வந்து என்னை ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நினச்சது என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா நான் வந்து திருப்பி டிசீவ் ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப இன்னசென்ட் லுக்கிங்காக இருந்தாலுமே வந்துட்டு இவங்களோட இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஜாபுன்றது வந்து இவங்களோட கவர் மாதிரி தான். ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு அசசின் அப்படின்னு அவர் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இவங்க தான் வந்து அசசின் ஆர்கனைசேஷன் மிஸ்ட் இருக்குல்லையா, அதாவது நம்ம ஹீரோட ஆர்கனைசேஷன் அதோட ஹால் மாஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த அகாடமியில் லைக் ராயல்ஸ் அண்ட் நோபல்ஸில் வந்து இங்கே வந்து கற்றுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் இந்த அகாடமியில் வந்து இவங்க வந்து மறந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். சரி ஓகே உன்னை வந்து நான் லேபில் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து லேபுக்கு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க டீயில் வந்து பாய்சனை கலந்து கொடுப்பாங்க. அது கூட நம்ம ஹீரோக்கு தெரிலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து நீங்கள் வந்து டீயில் பாய்சன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது ஆமாம் அது அந்தளவுக்குலாம் வந்து சிவியர்லாம் கிடையாது, பயப்படாது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் எப்படி இருந்தாலும் இது வந்து ஏன்னா ஒர்க் ஆகாது, ஏன்னா எம்லி செஞ்ச சாப்பாடெலாம் நான் சாப்பிட்ருக்கேன், அதுவும் இல்லாமல் நிறைய பிளட்லாம் குடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நிறைய வந்து இந்த பிளட் பாய்சன் வந்து கலந்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் உனக்கு எப்படி நான் யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து பார்த்துட்ருவான். அப்போ அதுவும் இல்லாமல் நான் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிற அந்த புக்கை பற்றி உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, யார் தான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருப்பான். ஸோ அப்போ வந்து நீ மிஸ்ட் ஃபேமிலியோட ஒரு பார்ட்டா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கும்போது வேறு என்ன ப்ரூஃப் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். ஸோ உனக்கு வந்து எலமெண்டல் டெஸ்ட்டில் ஒரு பெரிய தலை இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி நீ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணு, ஸோ நீ உண்மையாக தான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அப்படியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபைட்டை வந்து ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபைட்டில் நம்ம ஹீரோவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ஈவன் நீ வந்து இந்த மிஸ்டரோட பாட்டில் இருந்தாலுமே சரி, ஸோ எனக்கு வந்து ஒரு மெம்பரை வந்து இந்த மாதிரி ஞாபகமே இல்லை, ஏன்னா நான் தான் வந்து ஆல் மாஸ்டர், ஸோ அதனால் எனக்கு தெரியாமல் எப்படி வந்து நடந்திருக்கும், ஸோ கண்டிப்பாக நான் வந்து உனக்கு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. அப்போ எனக்கு வேறு சாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்தாங்கன்னா நான் காட்டுற வரைக்கும் நீங்கள் என்ன பிலீவ் பண்ண மாட்டீங்க, ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேகர் எடுக்கிறான். ஸோ இந்த டேகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமானிக் ஸ்வாட் கைரம்ன்றது அவங்களுமே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க.
ஸோ இதை வந்து கையில் வச்சுருக்காங்க, ஏறுனால சூஸ் பண்ண ஆள் தான். ஸோ அதனால் இதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்க சக்ஸஸர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஒருவேளை இவன் சக்ஸஸராக இருப்பானோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாப்பா நான் தான் வந்து சக்ஸஸர், நீங்கள் எவ்வளோ நேரமாக தேடுற ஆள் நான் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னை வந்து ஏறுகிட்ட கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தைரியமாக நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லியூவனில் ஒரு ஸ்ட்ரீட் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஸ்பெல்லை வந்து போட்டோடனே ஒரு பேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீ வந்து இந்த வேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணதை பார்த்து நீ சர்ப்ரைஸ் கூட ஆகலை, ஏதோ ஆல்ரெடி வந்த ஒரு இடம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து தனியாக உள்ளே போடுறாங்க. உள்ளே போனோன்னா நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக அந்த டைமிங் பார்த்து நிறைய அட்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து வரும். நிறைய ட்ராப்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அசால்ட்டாக எல்லாத்தையுமே டாச் பண்ணிடுவான். அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய கத்திகள் வந்து குத்துற மாதிரி வரும். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். ஸோ அதை பார்த்துட்டே வந்து இவங்க அமேசிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீக்ரெட் டெக்னிக் எக்ஸ்பான்ஷன்ன்ற ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் டெக்னிக் எக்ஸ்பான்ஷனை இவனை யூஸ் பண்ணி பிளட் தர்ஸ்ட் வேவ்ன்ற ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லாருமே விழுந்துருவாங்க. ஆனால் ஒரு உருவம் மட்டும் விடாமல் நின்றுட்டுருக்கும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது வேறு யாரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக நிற்கிறாங்கன்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம செரிக்கா தான். ஸோ ஹால் மாஸ்டர் செரிக்கா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது உன்னோட ட்ரூ பவர்ஸ் வந்து எனக்கு காட்டு அப்படின்னு அவன் சொல்லி அவங்க வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லிட்டரலாக நம்ம ஹீரோ வந்து என்ன இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். ஸோ சியான் வேர்ட் சீக்கிரமாக வா, நீ யாருன்னு வந்து காட்டு, ஸோ உன்னோட ட்ரூ பவர்ஸை காட்டுனமா சொல்லிட்டு அவன் வந்து பவர்ஸை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி ஆகலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதை நிறுத்தணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நடுவில் கைராம் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஏன்னா கைராமுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நேரமாக இவங்க சண்டை போட்டுருக்காங்க இல்லையா, அதனால் வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இப்படி பண்ணிகிட்டு இருப்ப அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. ஏன் வந்து என்ன கூப்பிட்டுருக்கூடாது, உனக்கு வேணும்னா சண்டைக்கு என்ன கூப்பிடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. ஸோ அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து கீழே மயங்கி விழுந்துடுறான். ஏன்னா அவங்க வந்து கைராமா தான் அவனோட ஃபுல் ஃபார்மோட வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து அவனோட ஃபுல் மானாவுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அவனோட பெர்மிஷன் இல்லாமல். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே விழுந்திருப்பான். ஸோ இப்போ வந்து சரிக்கா அவனாக இருந்தாலும் பரவாயில்ல, கைராமா பார்த்தோன்னே எனக்கு இன்னுமே வந்து சண்டை போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ பிரச்சனை இல்லைனா ஓகே, இந்த ஆளுக்கு வந்து இந்த லேடிக்கு நான் வந்து லெசன் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடியாக வராங்க. அப்போ இது வந்து எனக்கு ஹானராக இருக்கும் கைராமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரிக்கா வந்து ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது நடுவில் ஒரு பெரிய போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ சக்ஸஸரை வந்து ஆல்டருக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. உடனே வந்துட்டு செரிக்கா வந்து ஓகே எரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்னால் வந்து டார்க்னஸோட காடை வந்து மீட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ தான் ஃபைனல். ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.